நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். ஆனா காந்தியே வேஷம் போட்டு இப்பதான் பாக்குறேன். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவராகவே நடிக்கிறது. யோ தாத்தா, நீ என்னையா இங்க? ஐ ஆம் காந்தி, ஸ்பெஷல் ஏஜென்ட், டாக்டிக்கல் ஸ்குவாட். ராஜீவ் மேனன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். டேய் ஏன்டா லேட் பண்ணிருக்கிறீங்க? சீக்கிரம் வாங்கடா. டேய் ட்ரைட காணோம்டா. காணுமா? என்னடா உளர்ற? காணோம்டா. காணுமா? டேய் ட்ரைட சுத்தி பாபா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வெடிக்க வைக்கவா? வேணாம். ஏன்டா? நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. அதான் ஏன்? ஏன்னா ட்ரெயினுக்குள்ள அவன் ஃபேமிலி இருக்காங்க. என்னடா சொல்றா? அவ ஃபேமிலி இருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க வேணும்னா முட்டா பசங்களா இருக்கலாம். ஐம் காந்தி. இட்ஸ் டாக்கிங் டு ரியல் கோ. VIJAY. இளைய தளபதி. டேய் முதல்ல எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லுடா. சிம்பிள். பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதுல பொண்டாட்டி புள்ள பேரும் போட்டிருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா விடுறது? அபோர்ட் மிஷன். அப்போ ராஜீவ் மேனன்? இவன் அப்புறமா டீல் பண்ணுவான். டேய் நான் தான் அபார்ட் மிஷன் சொன்னேனேடா. அபார்ட் மிஸ்ன்னு சொன்னா வெடிக்க வச்ச பாபுல தானா நிக்குமாடா? சார், அன்பார்ச்சுனேட்லி உங்க பையன். நோ நோ. இன்னைக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு கார்னர் ரெடி. ஏய் நில்ல. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல சார். பிளட் டெஸ்ட்? இல்லையே சார். அட்லீஸ்ட் யூரின் டெஸ்ட் ஆச்சு பண்ணீங்களாடா? யூரின் டெஸ்டா? யோ அப்புறம் எப்பறம் அதான் பையன் கன்ஃபார்ம் பண்ணீங்க? அதான் பாடிய பார்த்த உடனே ஒப்பாரி வச்சுன்னு இருந்தாரு, அது போதாதா? செருப்பாலே அடிப்பேன். மரியாதை போய் மொத்த டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்டை கொண்டு வா. ஹலோ. ஹலோ அப்பா, எங்க போயிருப்பா? சுடுகாட்டில் இருக்கேன்பா. நெக்ஸ்ட். யோ நீ என்னையா இங்க? தூத்துக்குடி இருக்க வேண்டிய எப்படி சென்னையில் இருக்குன்னு பாக்குறியாடா? இல்ல மவுண்ட் ரோட்ல நின்று கலெக்ஷன் போட்டுட்டு இருப்பான்னு நினைச்சேன். தூத்துக்குடி ஆர்பர்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு 10 நிமிஷம், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 8 நிமிஷம், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு 15 நிமிஷம். ஷபா. நெக்ஸ்ட். எங்க போனது? ஏய் டி லியோ தாடே. என்ன இன்னைக்கு ஃபுல்லா பைத்தியங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது. யோ நான் காந்தியா? இல்ல டி லியோ தான். ஓ யோ நான் காந்தியா? இது என்ன பிராண்டு தெரியுதா லியோ? அதான் கவர்லயே பேர் போட்டிருக்குதேடா. நீயே உன்னை காந்தின்னு நம்புற இல்ல லியோ? நீ இந்த ஊர் உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. டேய் இந்த பைத்தியத்தை வேணா கூட்டின்னு போங்கடா. நீ மட்டும் காந்தியோட பையனா இல்லாம இருந்திருந்தா எங்க ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருந்திருக்கும். மதுரை வீரன் தானே என்ன உசுப்பி விட்ட வீணே. டேய் கேக்குறல்ல, சொல்லுடா. காந்திய வர சொல். நான் காந்தி கிட்ட மட்டும்தான் பேசுவேன். என்னடா உன் பிரச்சனை? நானும் வயலன்ஸ் வேடாடு ஒதுக்கி இருந்தா என்னைய ஓவரா நோட்டுற? சொல்லுடா, என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? சத்தியமா ட்ரெயின்ல உன் ஃபேமிலி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது மேனன். அவனை பழி வாங்காம விட மாட்டேன்டா. இப்ப என்னடா பண்ண போற? என் கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அந்த காந்தியோட பையனை கடத்தி அவனை வளர்த்து அவனை வச்சு காந்திய கொல்றேன்டா.
எது எடுத்து வளர்க்க போறியா? டேய், இது ரிவெஞ்ச் பிளானா இல்ல எல்ஐசி பிளானாடா? 15 வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்க. நீ விட்டா இப்பவே ஸ்கூலுக்கு அட்மிஷன் ஃபார்முலா வாங்கி வச்சிருப்ப போல இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. போடா. என்ன நல்ல பிளானா தானே இருக்குது, ஏன் கோச்சுன்னு போறான்? நான் போறேன். இவனை பார்த்துக்கோங்க. இதை பிடிங்க சிவா. அட துப்பாக்கியை பிடிங்க சிவா. நீங்க ஏதோ முக்கியமான வேலையா போறீங்கன்னு தெரியுது. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, துப்பாக்கியை விடுங்க சிவா. டேய் குர்ரா. சரி, நீங்க போங்க. இனிமே நான் பார்த்துக்கிறேன். போலீஸ் துரத்துதுன்னு தெரிஞ்சும் ட்ரெயின்லயே குடும்பத்தை ஒளிச்சு வச்ச நீ ஒரு பண்ணாட. டெரரிஸ்ட பிடிக்க பொண்டாட்டி புள்ளைய கூட்டிட்டு போன நீ ஒரு பரதேசி. ஏண்டா உங்க ரெண்டு டேய், உங்களை ஒன்றும் பண்ணிடாதடா. எப்பா காப்பாத்துப்பா. நீ யாரு ஃபேனு? தலை. ஐயோ, ஏய், என்னை நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க. பழகிருச்சு. போயிட்டே இரு, போயிட்டே இரு. என்ன மேட்ச் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. டேய், அவன் இன்னைக்கு வருவானாடா?